Jesus loves our daily Bible school. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே பணிந்து குனிந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படியாய் உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள், இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்ன தகப்பனப்பா. அழைத்து கொண்டு வந்தவர், கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தவர், கடைசி வரைக்கும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு செல்வீரப்பா. சகல துதி கன மகிமை நாங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம். துதி பாடல்களை நீ சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து உடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவி எங்களை சுத்திகரித்து துதி பாடல்களை நீ சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கூட இருக்கணுமே ஐயா, உம்மை போல மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உலகின் ஒளியா வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாற
கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். 2ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். 3ஆம் வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 4ஆம் வசனம். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். 5ஆம் வசனம். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போலிருக்குமே. 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். 7ஆம் வசனம். புருஷனானவன் தேவனுடைய சாயலிலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். 8ஆம் வசனம். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிடத்திலிருந்து தோன்றினவள். 9ஆம் வசனம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். 10ஆம் வசனம். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். 11ஆம் வசனம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ அல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. 12ஆம் வசனம். ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 13ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாயிருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். 14ஆம் வசனம். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமா இருக்கிறதென்றும். 15ஆம் வசனம். ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறதென்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. 16ஆம் வசனம். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். 17ஆம் வசனம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே. 18ஆம் வசனம். முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். 19ஆம் வசனம். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்றும் வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. 20ஆம் வசனம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். 21ஆம் வசனம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதலல்லவே. 22ஆம் வசனம். புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. 24ஆம் வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
27ஆம் வசனம், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். 28ஆம் வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 29ஆம் வசனம், என்னதெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். 30ஆம் வசனம், இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 31ஆம் வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 32ஆம் வசனம், நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 33ஆம் வசனம், ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். 34ஆம் வசனம், நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 26ஆம் வசனத்தை தியானிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பார்த்தீங்கன்னா, ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், சாபங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், தரித்திரங்களை சுமந்தார். நம்ம இந்த பூமியிலே நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்தார். அதை நம்ம விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். நினைவு கூர்ந்து ஜபத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏசப்பா எனக்கா நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, வாதிக்கப்பட்டீங்க, ரத்தம் சிந்தினீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்கிறோம், ஜபத்தில் சொல்கிறோம். அதை நம்ம கிரியையினால் எப்படி காட்டணும் அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு திருவிருந்து எடுக்கணும். ரா போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சபையில் கொடுக்குற ரா போஜனத்தை நாம் நிச்சயமாக பங்கு பெறணும். மாதத்தில் ஒரு நாள் சபையில் கொடுக்குற ரா போஜனத்தில் நம்ம என்ன பெறணும்? பங்கு பெறணும். அப்படி நம்ம பங்கு பெறும் பொழுது என்ன கொடுப்பாங்க? போதகர் என்ன கொடுப்பாங்க? அப்பத்தை கொடுப்பாங்க, திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. அப்பமும் திராட்சை ரசமும் எதை குறிக்கிறது? இயேசுவின் சரீரமாகவும் இயேசுவின் இரத்தமாகவும் நம்ம அந்த கல்வாரி சிலுவையில் ஏசப்பா எனக்கா எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சாருன்னு நினைவு கூர்ந்து நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்படி எடுத்துக்கொள்ளணும்? பரிசுத்தம் இல்லாமல் பாவம் செய்துவிட்டு அந்த திருவிருந்தை நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன ஆகிறோம்? ஆக்கினைக்காக கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது. நீங்களே என்ன பண்ணுங்க? நிதானித்து அப்புறம் என்ன பண்ணுங்க? ராபோஜனத்தில் பங்கு பெறுங்க. அதாவது நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாத்திரமாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாமே நிதானிக்கணும். என்ன நிதானிக்கணும்? நம்ம இதில் எந்தெந்த காரியத்தில் தவறு செய்கிறோம் அதெல்லாம் மனம் திரும்பும்படி நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட ஒப்புரவாயினும். ஏசப்பா நான் இந்த காரியத்தில் தப்பு பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஒப்புரவாயினும். நீங்கள் சொல்ல, ஆண்டி நான் சின்ன பையன், என் சின்ன பொண்ணு, நான் திருவிருந்து எடுக்க போகிறது இல்லையே, எனக்கு ஏன் நீங்கள் சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி நீங்கள் படிச்சிங்கன்னா நாளைக்கு கலெக்டர் ஆக முடியும், இன்றைக்கி நீங்கள் படித்தா நாளைக்கு டாக்டர் ஆக முடியும். அதை மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் திருவிருந்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நாளைக்கு அதை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு சுலபமாக இருக்கும் இல்லையா? எப்படி நம்ம திருவிருந்தை எடுக்கணும்னு இன்றைக்கி அநேக கிறிஸ்துவர்கள், ஒரு சில கிறிஸ்துவர்கள் பெயர் கிறிஸ்துவர்களாக மட்டும் இருக்கிறார்கள். ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆனால் திருவிருந்து எடுக்கிறதில்ல. திருவிருந்து எடுக்கும் பொழுதும் பாவத்தை செய்துவிட்டு திருவிருந்து எடுக்கிறாங்க. எப்படி? குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, போதை பழக்கங்களை பயன்படுத்தி விட்டு திருவிருந்தியும் எடுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறானது. அந்த தவறை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் யாராவது அப்படி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்கிற பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து நிற்கணும் இல்லையா? அதனால் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருவிருந்தன் அபாத்திரமாக எடுத்தால்
கண்டிப்பாக பூமியில் பனிஷ்மெண்ட் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மை நாமே நிதானித்து நம்முடைய ரட்சிப்பு ஈடேற பிரயாசப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பிறகுதான் நாம் திருவிருந்தெடுக்கணும் என்ற அறிவு உங்களுக்கு வரணும். நீங்களும் அநேகருக்கும் போதிக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? ஜெபம் பண்ணும்போது தலையை மூடிக்கொள்ள வேண்டியவர் ஆ ஸ்திரீ, ஆ புருஷன், இ தேவதூதன். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.